வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒரு ஆழமான ஒரு தத்துவ விளக்கத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது, பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் நமது உயிரினுடைய நிலை என்ன என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவற்றிலே ஒரு பகுதியை நம்ம முன்னால் வகுப்புல பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த வகுப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய கருமையத்திலே அந்த வித்து சக்தி இருக்கிறது. அந்த வித்து சக்தியிலிருந்து உற்பத்தி ஆகிறது உயிராற்றல். அந்த உயிராற்றலிருந்து உற்பத்தியாவது காந்த ஆற்றல். இந்த காந்த ஆற்றல் தான் உடல் முழுக்க எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடிப்படையாக நம்முடைய உயிராற்றல் இருக்கிறது. அப்போ உயிரானது நம் உடலை விட்டு பிரியும் போது இந்த உடல் இயக்கம், மன இயக்கம், புலன் இயக்கம் அனைத்தும் நின்று விடுகிறது. அப்படிங்கிறத நம்ம ஒரு தெளிவான சிந்தனைக்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்த உயிரை தாங்கி பிடித்து கொண்டிருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலிலே வித்து சக்தி தான் இந்த உயிரை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. இப்ப மரணம் என்பது என்ன அப்படிங்கிறப்ப மகரிஷி என்ன டெபினேஷன் கொடுக்குறாங்கன்னா, நம்ம உடலிலே உயிராற்றல் மிகவும் குறையும் போது அந்த உடலுக்கான ஆற்றலை ஈடுகட்ட முடியாத போது அது வித்து சக்தியிலே கருமையத்திலே வந்து குவிகிறது. அப்படி குவியும் போது அங்கு ஷார்ட் சர்க்யூட், அந்த இடத்திலே வித்து மையத்திலே, உயிரினுடைய மையத்திலே ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு அந்த வித்துக்களையம் உடைந்து அந்த வித்து வெளியேறுகிறது. அதைத்தான் உயிர் பிரிதல் என்று நாம் சொல்கிறோம். இன்னைக்கும் போஸ்ட்மார்ட்டத்தில் போனீங்கன்னா வித்து சக்தி வெளியே போனாதான் மரணம் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னும் இறந்தவர்களோட இல்லத்திலே அவர் வண்ணான் வந்து வேட்டியை தூக்கி பார்க்கறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தை நம்ம முன்னோர்கள் வைத்தது என்னன்னா, பிறப்புறுப்பின் வழியாக வித்து சக்தி வெளியே சென்றால்தான் அது மரணம் என்பதை முழுமையாக ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியும். வித்து ஆற்றல் வெளியே வந்துருச்சு அப்படின்னா மொத்த சக்தி உயிர் ஆற்றலுக்கான களம், உயிரை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிற அந்த வித்து சக்தி வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் உயிர் ஆற்றல் உடலிலே நிலை பெற முடியாது. அப்போ உயிர் நிச்சயமாக பிரிந்து விட்டது என்று பொருள் எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்த அந்த காந்த கருமையம் எத்தனையோ ஜென்மங்களாக வந்த பதிவுகளின் தொகுப்பும் அந்த இடத்திலிருந்து அது வெளியேறிவிடும். ஆனா அந்த கருமையத்தினுடைய தொகுப்பு என்ன ஆகாதுங்கிறாங்க, அது கலையாது. அந்த கருமையத்தை தான் நாம் ஜீவன் என்று சொல்கிறோம். அதை நம்ம காற்றிலே அழுத்த காற்று நிறைந்திருப்பது போல இந்த காந்த காலத்திலே திணிவு பெற்ற காந்த காலமும் இருக்குது அப்படிங்கிறத நாம சொல்லி இருந்தோம் இல்லையா? அப்ப ஒரு முதுமையின் காரணமாக ஒருவர் இறக்கின்ற போது அங்கிருந்து வரக்கூடிய அந்த காந்த களத்திற்கு திணிவு குறைவு. ஏன்னா பல ஆண்டு காலம் வாழ்ந்து அனுபவித்து சோர்வு பெற்று பெரிய ஆசைகள் பாசங்கள் எதுவும் இல்லாமல் இதுதான் வாழ்க்கை என்ற நிலையிலே அந்த உயிராற்றல் ரொம்ப ஆற்றல் குறைவாக இருக்கும். அந்த ஆற்றல் சுலபமாக யார் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அது பெரிய தொந்தரவும் பண்ணாது. சரிண்ணா? ஆனால் திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்கள்ல
அந்த உயிராற்றல் வந்து அபரிமிதமான சக்தியோட இருந்திருக்கும். அது குறையாது, அந்த திணிவு அப்படியே இருக்கும். அப்ப அந்த திணிவு பெற்ற அந்த கருமையங்கள் எப்படி லேசானதுதான் மேல் நோக்கி செல்லும், கெட்டியானது கீழ் நோக்கி இருக்குது போல, அப்ப அந்த திணிவு பெற்ற அந்த கருமையம் பூமியை விட்டு மேலே செல்ல முடியாது. அப்ப அது ஏதேனும் ஒரு இடத்திலே, ஏதாவது உயிரிலே அது வந்து அந்த ஒட்டி நிற்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும். அப்ப அதனுடைய ஒத்த பதிவு இருக்கிற, நெருக்கமாக இருக்கிற அன்பர்களுடனோ அல்லது அந்த செடி கொடி மரம் போன்றவற்றால் தடுக்கப்பட்டு நிற்கும். இதை நான் சென்ற வகுப்புலயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்ப யார் அந்த மாதிரியான இருட்டு நேரங்கள்ல ஒரு பயப்படக்கூடிய தன்மை இருக்கிறவங்க தனிமையா போகும்போது, அந்த பயம் வருது அப்படின்ன உடனே, பயம்ங்கிறது என்ன, நம்ம உடல்ல ஏற்படுற ஒரு உணர்ச்சி. எப்படி கோபம் என்று ஒன்று வந்தால் நம்ம உடல்ல இருக்கிற உயிராற்றல் வெளியே செல்லுமோ, அப்படி பயம் கவலை போன்ற உணர்வுகள்லையும் நம்ம உயிராற்றல் அப்படியே விரிந்து வெளியே செல்லும். அப்ப அந்த உயிராற்றல் நம்மகிட்ட இருந்து விரிந்து வெளியே செல்லும் போது அதுக்கு அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும். அப்படி அழுத்தம் குறைவா இருக்கிற நேரத்துல அந்த இன்னொரு உயிராற்றல், நாம அந்த அழுத்தம் குறைவா விரியும் போது அதோட இணைந்து அந்த 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 கருமையும் நமக்குள்ள வந்து இணைந்து கொள்ளும். இதைத்தான் நாம பேய் பிடிச்சிருச்சு, பிசாசு பிடிச்சிருச்சு அப்படியெல்லாம் சொல்றோம். அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஒரு உள்ள வந்த கருமையத்தினுடைய திணிவு அதிகமா இருக்கும்போது, இந்த உயிருடைய கருமையத்தினுடைய திணிவு கம்மியா இருக்கும்போது, அந்த கருமையம் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். புரியுதா இல்லைங்களா? அந்த உள்ள வந்த கருமையத்தில் இருக்கிற பதிவு அது வந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடும், அது செயல்களை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனோட நினைவுகள் பதிவுகள் எல்லாம் அந்த உடலின் மூலமா வெளிப்படுத்துன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்குங்க. இந்த உடல்ங்கிறது ஒரு செல்போன் மாதிரி, சரிங்களா? மெமரி கார்டு, சிம் கார்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய கருமையம்னு வச்சுக்கோங்க, மெமரி கார்டுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மெமரி கார்டுல என்ன இருக்குதோ அதுதான் செல்போன் எடுத்து காட்டும் இல்லையா? இப்போ மெமரி கார்டு சிப்பை மாத்தி போட்டீங்கன்னா அந்த செல்போன் வேற மாதிரி இயங்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த சாஃப்ட்வேரை மாத்திட்டோம்னா அந்த செல்போன் வேற மாதிரி இயங்குறதுக்கு ஆரம்பிக்கிறது மாதிரி, இந்த உடல்ல இப்ப ஒரே செல்லுல டபுள் சிம் ஆக்டிவேட் ஆகும் இல்லையா? இந்த சிம்லையும் பேசிக்கலாம், அந்த சிம்லையும் பேசிக்கலாம், இதுல நெட்வொர்க்கும் வரும், அதுல நெட்வொர்க்கும் வருங்கிற மாதிரி. அப்போ இதுல டபுள் சிம் வர்றதுதான் இந்த ஆத்மா அந்த உள்ள இணையிறது. இது எல்லாமே நீங்க அந்த ஃப்ரீக்வன்சியா அதை நீங்க யோசிச்சீங்கன்னா சரியா வரும். அப்ப அந்த இது இணையும் போது இதனுடைய திணிவு கம்மியா இருக்கிறப்ப அது எழுச்சி பெற்றும், அது எழுச்சி பெற்ற பதிவு அந்த மூளை செல்லின் வழியாக பேசுறதுக்கு ஆரம்பிக்கும். சில குழந்தைகள் சின்ன வயதிலேயே அபரிவிதமான ஞானத்தோடு இருப்பாங்க. அப்ப அவர்களோட முன்னோர்கள் யாராவது உயிராற்றல் அல்லது அவர்கள் யார் மேல ஈடுபாடு வைத்திருந்தாங்களோ அவங்களோட உயிராற்றல் அதெல்லாம் அவங்க கூட தொடர்பு கொள்ளும், வந்து அவர்களோட இணைந்து கொள்ளும். இதற்கு மகரிஷி அவர்களே ஒரு உதாரணம் தான். ஏன்னா மகரிஷி அவர்கள் ஒரு உயர்ந்த நோக்கத்துல இந்த உலகத்திற்கு அமைதி வேணும், சமாதானம் வேணும் என்ற நோக்கத்துல அவர் முழு எண்ண வீச்சோடு செயல்பட்டு கொண்டிருந்த போது, வள்ளற்பெருமானார் அவர்கள் ஒரு நாள் பௌர்ணமி நிலவு நள்ளிரவு அவர் முன் தோன்றி, நான் உன்னோடு இணைந்து ஒரு 10 ஆண்டு காலம் இருக்க போகிறேனப்பா, இதை யாரிடமும் சொல்லாதே என்று அவர் சொல்லி சென்றதாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே குறிப்பில மகிழ்ச்சி அவங்க கொடுக்குறாங்க. அப்படி நம்முடைய ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி நல்ல ஆத்ம சக்திகள் நம்ம கூட இணையும். சரியாங்க? அது ஒத்ததை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நம்ம கூட கெட்டது வந்து இணையுமா அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? அப்ப அப்படி வரக்கூடிய அந்த கருமையம், திணிவு பெற்ற கருமையம் நமக்குள்ள நாம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா அது நமக்குள்ள நிக்காது. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள வராது. ஆக்சுவலா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னாவே, நம்ம காந்த ஆற்றல் திணிவா இருக்கிறப்பவே அந்த ஆற்றல் உள்ள வர முடியாது. ஏன்னா இயற்கையா இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, இங்க ஒரு மேக்னெட் பவர் இருக்கு. இந்த மேக்னெட் பவருக்குள்ள அந்த மேக்னெட் பவர் மோதுமே தவிர
2 மேக்னெட்டை நார்த் போல் சவுத் போல் வச்சீங்கன்னா மோதித்தான் வெளியே போகுமே தவிர ஒன்றை ஒன்று ஈர்க்காது. அப்ப ஒத்ததா இருக்கும்போது அந்த ஈர்க்கிற தன்மை அதுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாம நம்மளோட மேக்னெட் பவர் டோட்டலா டவுன் ஆகும்போது அது உள்ள வருது. சரிங்களா? அப்ப அதனால இரவு நேரத்துல அதிக வாசனை திரவங்களை வந்து போட்டுட்டு வெளியே எடுத்துட்டு போக வேண்டாம். அப்போ என்ன ஆகும்? அதிக வாசனை மூலமாக நம்முடைய உயிர் ஆற்றல் வெளியேறி கொண்டே இருக்கும். நல்ல ஒரு மல்லிகைப்பூ எடுத்து மூக்குல வச்சீங்கன்னா உங்க உயிராற்றல் அபரிமிதமா செலவாகும். அந்த வாசனை உணர்வுக்காக. எப்படி டேஸ்ட் நமக்கு செலவாகுதோ அப்படி வாசனை உணர்வுல செலவாகும். அது மாதிரி திடீர்னு பயந்தாலும் நம்முடைய உயிராற்றல் வெளியேறும். அப்ப அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி பொருட்கள் எடுத்துட்டு போகக்கூடாது. இரவு நேரத்துல கருகும்னு இருக்கிற நேரத்துல இருக்கிற இடத்துல தனியா போகக்கூடாது. இந்த நீர்நிலைகள் மரங்கள் இருக்கிற இடத்துல இரவு நேரத்துல தனியா போக வேண்டாம். அப்ப ஒருத்தர் துணையா போறது பரவாயில்ல, நல்லது, இப்படி எல்லாம் சொல்லி வச்சாங்க. இப்படி திடீர்னு அது தொடர்பை ஏற்படுத்தினாலும் சில நாட்கள்ல அதனுடைய ஆற்றல் குறைஞ்சிரும். நல்லா புரிஞ்சுக்கணும். அது பர்மனண்டா நம்மகிட்ட வந்து நிக்காது. இந்த சந்திரமுகியில வந்து சேருது இல்லையா? சேர்ந்துட்டு அது என்ன நோக்கத்துக்கு வந்ததோ அந்த நோக்கம் நிறைவேறனே அது போயிடுற மாதிரி, சரிதானுங்களா? அந்த உயிராற்றல் திணிவு பெற்ற அந்த காந்த கருமையும் நம்ம கூட வந்து இணைந்தாலும் நமக்கு அதுக்கு ஒத்த விஷயமா தான் இருந்தா தான் அது வந்து இணையும். ரொம்ப ரேர் வந்து ஆப்போசிட்டா இணையிறது. பயந்தவங்களுக்குள்ள இந்த முனி படத்துல பயந்தவங்களுக்குள்ள வந்து இறங்கி ஆக்ரோஷமா செயல்படுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேர். சரிங்களா? அப்ப ஒத்த விஷயத்து கூட வந்து இணையும் போது அது ஒத்த செயல்கள் செய்ய செய்ய அதனுடைய பதிவுகள் எல்லாம் கழிந்து கொஞ்ச நாள் அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு வெளியேறிடும். ஏன்னா அது முழுக்க நம்முடைய பதிவு அதனுடைய பதிவு ஒத்ததா இருக்காது. 100% ஒத்து போகாதனால அதனோட பதிவுகள் தீர்ந்ததுக்கு அப்புறம் அது நம்முடைய உடலை விட்டு அந்த கருமைய பதிவுகள் விலகிவிடும். சரி, அப்ப செய்த கர்ம வினைகள் வீண் போகாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப சொந்த உடல் போனாலும் அந்த ஆன்மா என்ன பண்ணிக்கும்? ஒரு வாடகை உடலை எடுத்தாவது தன்னுடைய கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு அதுக்கப்புறம் தான் அது நிறைவுக்கு வரும். அதை அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அது நிறைவுக்கு வரும். இதனாலதான் மகரிஷி அவங்க ஆசை சிரமித்தல் நல்லா பண்ணுங்கன்னு நமக்கு பல முறை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஆசைகள் எல்லாம் நம்முடைய நிறைவு பெறாத ஆசைகள் எல்லாம் பல பேய் படங்கள்ல என்னதான் தோணுதுங்க? நிறைவு பெறாத ஆசை. சரிங்களா? சந்திரமுகி படத்தையே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். அங்க ஒரு ஆசை வந்து நிறைவு பெறல. அவங்களை அழிச்சவங்கள அது கொல்லணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வெறி. அது ஒரு ஆசை தானே. அடுத்தவனை அழிக்கணுங்கிறது ஒரு விருப்பம் தான். அது கெட்ட விருப்பம். அப்ப அந்த அழிக்கக்கூடிய நிலை வரும்போது அந்த ஆசை நிறைவேறாத போது அந்த ஆத்மா என்ன ஆகிறது இல்லை? சாந்தி அடைவதில்லை. அந்த கருமைய பதிவு களையறதில்லை. இது அந்த நிலையை எப்ப அது அடையுதோ அப்ப வரைக்கும் அது இருக்கும். அந்த செயலை அதை அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆயிரும்? இந்த வான்காந்தத்தோடு காந்த களமாக அது இணைந்து விடும். அப்புறம் அதுல இருக்கிற மெல்லிய பதிவுகள் இன்னும் குறைய அது மேல் நோக்கி பயணிக்கும். சரிங்களா? அப்ப பிறப்புக்கு முன்னு நம்ம உயிரின் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அம்மா அப்பாவுடைய வித்து சக்தி அங்கிருந்துதான் நம்ம உயிராற்றல் கருமையத்துல சேர்ந்துதான் அது நமக்கு வருகிறது. அப்ப நம்முடைய பிறப்புக்கு முன்னாடி நம்ம எங்க இருக்கிறோம், யாரா இருக்கிறோம்னா நம்ம அம்மா அப்பாவா இருக்கிறோம். சரிங்களா? அப்ப அவர்கள் 2 பேருடைய உயிர்ல எந்த மாதிரியான வினைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உயிர் உடலை கட்டுகிறது. நம்முடைய உடல் பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம உடல் நம்ம அம்மா அப்பாவுடைய வினையினுடைய தன்மை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது உடலை கட்டும். அந்த கர்ம வினையை கழிப்பதற்கு எப்படியெல்லாம் உடல் வேணுமோ அப்படி அது உடலை கட்டிக்கொள்ளும். அது குட்டையா வேணுமா, நெட்டையா வேணுமா, ஆணா வேணுமா, பெண்ணா வேணுமா, அழகா வேணுமா, அழகில்லாம் வேணுமா, கருப்பா வேணுமா, வெள்ளையா வேணுமா, ஊனமா வேணுமா, ஊனமில்லாம் வேணுமா, அறிவோட வேணுமா, அறிவில்லாம வேணுமா, மனநலம் நல்லா இருக்கணுமா, மனநலம் குன்றி இருக்கணுமா, எல்லாமே எதுக்கு தெரியும்? அந்த பேரறிவாக இருக்கிற இறைநிலை
அந்த பேரறிவே சிற்றறிவாக இருக்கிற உயிருக்கு தெரியும். அப்ப நம்ம யாருமே நம்ம சரியா பிறக்கல, நம்ம சரியா வரலன்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கர்ம வினையை கழிப்பதற்கு இந்த உடல் எப்படி இருந்தால், நீங்க மனம் எப்படி இருந்தால் சரியா இருக்குமோ அந்த மாதிரி இந்த உடலை வந்து அது கட்டிட்டு வருது. இதுக்கு ஒரு அற்புதமான கவி ஒன்று இருக்கு. சரிங்களா? கருத்தரித்திட்ட 10ஆம் நாள் திரண்டு உருண்டு கண்டு முளை போல் முளைத்து கருது 15ஆம் தினத்திலே முட்டை போல் காணும கருமிதந்தே உருத்தர் முதற் திங்கள் கம்பமாம் இருமதியில் உற்ற தலை முதுகு முகமாம் போது 3ஆம் திங்கள் செங்கையும் பாதங்கள் ஒரு விரல்கள் அறையும் உண்டாம் திருத்து 4ஆம் திங்கள் மூக்கு முகம் உருவமாம் செய்ய 5ஆம் திங்களில் செவி நாவு கண்களாம் செப்பு 6ஆம் திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் உண்டாம் விஞ்சு 7ஆம் திங்கள் மயிர் நரம்பு என்புடன் விளைந்திடும் சடமோடுதான் மேவிடும் சலம் மலம் தங்கு தாதுக்களும் விளைந்து மூச்சும் உண்டாமே. அப்ப இந்த 7ஆம் திங்கள்ல தான் நமக்கு மூச்சு உருவாகும். எஞ்சில் 8ஆம் திங்கள் தாயுண்ட சாரங்கள் யாவும் முளையான கதிர் போலே ஏய்ந்தருவி பாய்ந்தே கபாலத்தின் வழியாக எளிய குழவி வரும் கொஞ்ச வருமோ 9ஆம் திங்கள் அறிவு மேல் கொடுபிறவி தோன்றலை குறித்திடும் கரம் கூப்ப அருள்தாவென தவம் கொண்டே இருந்து புரியும் என்று அந்த கரு வளர்ச்சியை பற்றி நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இதை நினைச்சாலே மெய் சிலிர்க்கும் நமக்கு. அப்ப அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி கருவில எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் 1 2 3 4 என்று நாம் சொல்றோம் இல்லையா, 1 2 3 4. இது வந்து அந்த குழந்தை கருவிலே இருக்கின்ற அமைப்பு என்று இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்னோர்கள் சொன்னதை இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. உருத்தரு முதற் திங்கள் கம்பமாம், முதல் மாதம் எப்படி இருக்கும், ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும். இருமதியில் 2 மாதத்துல உற்ற தலை முதுகு முகமாம், அப்ப அந்த முதுகு முகம் வரும்போது அது 2 போல இருக்கும். ஓது 3ஆம் திங்கள் செங்கையும் பாதங்கள், கையும் பாதங்கள் வரும்போது அது 3 போல இருக்கும். சரிங்களா? திருத்து 4ஆம் திங்கள் மூக்கு முகம் உருவமா, மூக்கு முகத்தை வச்சீங்கன்னா அது 4 மாதிரி இருக்கும். செய்ய 5ஆம் திங்களில் செவி நாவு கண்களாம், காது வரும்போது அது 5 போல உருவம் இருக்கும். செப்பும் 6ஆம் திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் உண்டாம், நகம் வரும்போதுதான் அது 6 போல வடிவத்தை எடுத்திருக்கும். பிஞ்சு 7ஆம் திங்கள் மயிர் நரம்பு என்புடன் 7 மாதிரியான ஷேப்பு. 8ஆவது மாதம் முழுமைத்தன்மை அடையுது. 9ஆவது மாதம் அந்த கரு அப்படியே 6 அப்படியே திரும்பி நின்றுச்சுன்னா 9 இல்லையா? அப்போ 9ஆவது மாதத்துல அது அப்படியே வெளியே வர்றதுக்கு திரும்பி நிற்கிறது. சரிங்களா? 10ஆவது திங்களிலே அது என்ன பண்ணுது, கை கூப்பி, சரிங்களா, கரம் கூப்ப அருள் தாவென தவம் கொண்டே இருந்து புரியும். வெளியில பூமியில வர்றதுக்கு அது கை கூப்பி அந்த திரும்பி நின்று வெளியே வருது. அப்ப அது 2ஆக பிரிகிறது. 9 மாதம் கழித்து 10ஆவது மாதம் தாய்வை சேய் வேறையாக பிரிவதால் அது 10 என்று. எவ்வளோ பெரிய ஒரு ஞானம் பாருங்களேன். சரிங்களா? இதெல்லாம் அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இந்த கவியிலும் அதுல வரக்கூடிய உருவ குறிப்புகளும் அந்த கரு வளர்ச்சியினுடைய சரித்திரத்தை நமக்கு முழுமையாக விளக்கி காட்டுது. இந்த சரித்திரம் தான் இன்னைக்கு எண் கணிதமாக அந்த கணிதத்துறையில நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த 7ஆவது மாதம் தான் காற்று மூச்சாக இயக்கம் பெறுகிறது. அப்பதான் லங்ஸ் முழுமையாக இயக்கத்திற்கு வருது. அதைத்தான் முக்காலத்துல இந்த 7ஆவது மாசத்துலதான் உயிர் எங்கிருந்தோ வந்து உடம்புக்குள்ள போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த விஞ்ஞான அறிவு, அந்த ஆழ்ந்த ஞானம் இல்லாத போது அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். இப்ப 7ஆவது மாதம் தான் காற்று மூச்சாக இயக்கம் பெறுவதால அதைத்தான் முக்காலத்துல அந்த நேரத்துல எங்கேயோ இருந்து ஒரு உயிர் வந்து இந்த உடல்ல வந்து பூந்துக்குது. அப்ப மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி செத்தவங்க தான் இன்னொரு உடல்ல இணைஞ்சு
முழு உருவம் எடுக்கிறாங்கன்னா அப்ப ஜனத்தொகை அதிகரிக்குமா அப்படி மகிழ்ச்சி ஒரு கேள்வி கேட்டான். அப்ப ஜனத்தொகை அதிகரிக்க கூடாதுல்ல. இப்ப 100 பேர் இருந்தா அந்த 100 பேர் சேர்த்து சேர்த்து இன்னொரு உருவத்துல வரணும். அப்ப செத்தவங்க தான் உருவம் எடுக்கிறாங்கன்னா எண்ணிக்கை அதே அளவு தானே இருக்கணும். அப்படி கேட்டா நம்ம ஆளு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த ஆடு மாடு கோழி சரிங்களா, அதுக்கெல்லாம் அடுத்த பிறவி அது நல்லா வேலை செஞ்சதுன்னா அடுத்தது மனுஷனா வந்துரும் அப்படின்னு கதை கட்டி விடுறதுதான். ஏதாவது ஒண்ணு உனக்கு பதில் தெரியலன்னா ஏதாவது ஒண்ணு அடிச்சு விடுறதுதான். அதையெல்லாம் போய் யாரு கவுண்டா எடுத்துட்டு போகிட்டு போறாங்க? அப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஆடு மாடு பன்னி அதனோட ஜீனு அதனோட கருமையை அதனுடைய தன்மை எல்லாமே வேற. அது மனிதனோட ஜீன் கூட எப்பவுமே பொருந்தி ஒத்து போகாது. அப்ப ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது சரியாங்களா. அப்ப அந்த தனித்தன்மையோட தான் அந்த உயிர் இயங்கும். அப்ப அந்த உயிர் இன்னொரு உயிர் கூட போய் இணையிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று சரிங்களா. அப்போ மகரிஷி என்ன நமக்கு தெளிவு கொடுக்குறாங்க இறைநிலை தவத்தின் மூலமாக? ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மை இருக்குது. அப்ப அந்த சுழற்சி அந்த ரசாயனத்திலே அந்த தன்மை தனியா இருக்கும்போது அது ஒன்றோடு ஒன்று இணையவே முடியாது. அப்ப 2 உயிர்களுடைய வித்து சக்தி சேர்ந்து ஒரு உயிராக மாற முடியாது. அப்படி மாறுச்சுன்னா அது புழுவா தான் மாறும். அப்ப அந்த இறந்த உயிர் ஒரு தாயினுடைய கருவில் புகுந்து உயிராக வரும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது நீங்க விஞ்ஞானபூர்வமா உணர்ந்து கொள்ளணும். செத்தவங்களோட ஆத்மாதான், அதாவது எங்க தாத்தாவே பிறந்திருக்காரு பாட்டியே பிறந்திருக்காருன்னா பாட்டியும் தாத்தாவும் பிறக்கல. பாட்டியோட ஜீனு தாத்தாவோட ஜீனு நம்ம மூலமா நம்ம குழந்தைக்கு வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எனக்குள்ள எத்தனை பேருடைய கர்மவினை பதிவு இருக்கும் தெரியுமா? நல்லா கவனிங்க. என்னுடைய அம்மா அப்பா 2 பேர், இது ஒரு தலைமுறை. எங்க அம்மா அப்பாவோட அம்மா அப்பா 4 பேரு, இது 2வது தலைமுறை. அவங்களோட அம்மா அப்பா 8 பேரு, இது 3ஆம் தலைமுறை. அவங்களோட அம்மா அப்பா 16 பேர், இது 4ஆம் தலைமுறை. அவங்களோட அம்மா அப்பா இது 32, இது 5ஆம் தலைமுறை. அவங்களோட அம்மா அப்பா 64 பேர், இது 6ஆம் தலைமுறை. அவங்களோட அம்மா அப்பா 128 பேரு, இது 7ஆம் தலைமுறை. அப்ப இந்த 7 தலைமுறையில மொத்தம் 256 பேரு. நீங்க கணக்கு போட்டு பாத்துங்க. 128, 64, 32, 16, 8, 4, 2 இந்த 7 அடுக்குல இருக்கிற 256 பேருடைய கருமையத்தினுடைய ஆற்றல் எனக்குள்ள திணிவாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஏன் சார் 7 தலைமுறைனா, நாம ஒரு வினை செய்து நமக்குள்ள ஒரு பதிவு நடந்துருச்சுன்னா அது 7 தலைமுறைக்கு கடத்தி செல்லப்படும். அப்ப அந்த 128வது நபருக்கு முன்னாடி ஒரு தலைமுறை 8வது தலைமுறை இருந்திருக்கும்ல, 256 பேர் ஒரு லைன் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட வினை எனக்கு வராது. ஏன்னா ஒரு வினை பதிவு ஆச்சுன்னா அதுக்கு 140 வருடங்கள் தான் கால அளவு. நீங்க இன்னைக்கு ஒரு நல்லது செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பதிவு நடக்கும்ல. உதாரணத்துக்கு நீங்க உடற்பயிற்சி செய்யறீங்க, உங்களுக்குள்ள ஒரு பதிவு நடக்குது. இந்த பதிவு இன்னைக்கு நீங்க செஞ்சதுல இருந்து 140 வருடங்களுக்கு உங்க வித்துல உங்க கருமையத்துல பதிவா இருக்கு. அப்ப நீங்க ரொம்ப நாள் இதை செய்யாம விட்டுருக்கலாம். உங்க பையன் அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்க பேரன் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொள்ளு பேர எள்ளு பேர அவனோட பையன் அவனோட பையன் அவனோட பையன் 7 தலைமுறைக்குள்ள யாரு வேணா உங்க பதிவை மறுபடியும் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் கருமைய பதிவு அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்படி இந்த 7 தலைமுறைய யாருமே இந்த செயலை செய்யாம விட்டுட்டாங்கன்னா அந்த பதிவு அழிந்து போய்விடும். அது நல்ல பதிவா இருந்தாலும் சரி, கெட்ட பதிவா இருந்தாலும் சரி. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி நம்ம எனக்குள்ள அந்த 256 மனிதர்களுடைய பதிவு, அவர்கள் செய்த வினைகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கும். அதுல 256 பேர்ல ஏதோ ஒரு பகுதி எங்கிட்ட எழுச்சி பெறும்.
நீங்க ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல, அண்ணன் தம்பி ஒரே மாதிரி இல்ல, அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி இல்ல, ஒரே குடும்பத்துல பிறந்தவங்க ஒரே மாதிரி இல்ல? உண்மைதான், அப்படித்தான். அந்த 256 பேர்ல யாருடைய சக்தி எனக்குள்ள எழுச்சி பெற்றிருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? அப்போ ஒருத்தர் தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி இருக்கிறாங்கன்னா அந்த உயிர் வந்து இங்க இணையில. அந்த உயிரோட கண்டினியூட்டி தான் உங்க பேத்தி. உங்க தாத்தா எந்த உயிர்ல வாழ்ந்து பதிவை ஏற்படுத்தினாரோ அந்த உயிர் தான் உங்க தாத்தாட்ட இருந்து அப்பாட்ட வந்தது, அப்பாட்ட இருந்து நம்ம கிட்ட வந்தது, எங்கிட்ட இருந்து என் பையன்கிட்ட போகுது. உயிர் ஒன்னே தான் டிராவல் பண்ணுது. புரியுதா இல்லைங்களா? அப்ப வேற உயிர் வந்து இங்க புகுந்துக்கும் அப்படின்னு சொல்றதை இங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு பல மார்க்கங்கள் அந்த விஷயத்த சொல்லிதான் மக்களை நம்ப வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏமாற்று வேலை கூட நடந்துட்டு இருக்கு. சரியாங்களா? அப்ப ஓரறிவு தாவரத்தினுடைய விதையிலிருந்து தோன்றிய அந்த மரம், அந்த மரத்திலிருந்து தோன்றிய விதை, அந்த விதையை நாம் சும்மா வச்சிருக்கிறப்ப அது 2 அறிவு புழுவா மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த புழு என்ன பண்ணும்? அந்த கொட்டையை சாப்பிட்டுட்டு புழுவாகவும் வெளியே வரலாம், அல்லது அதுக்கு மேல ஒரு ஒரு மூடுதல் மாதிரி போட்டு பூச்சியாவும் வரலாம். பூச்சியா வர்றப்ப அதுக்கு 3 அறிவு வந்துருது. சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கே கண்கள் மலர்ச்சி பெறும்போது அது 4வது அறிவாக மலர்ச்சி பெறுகிறது. பாம்புக்கு 4 அறிவுன்னு சொல்றோம், அது காது கிடையாது. இதே உடலின் மூலமாக உணர்ந்து கொள்ளும், கண்கள் மூலமாக உணர்ந்து கொள்வதால் அந்த பாம்புக்கு கட்செவி அப்படின்னு ஒரு பேரை நம்ம முன்னோர்கள் வச்சாங்க. அது உடலின் மூலமாக உணர்ந்து கொள்ளும், கண்கள் மூலமாக அது உணர்ந்து கொள்ளாது. அப்ப கண்ணே கட்செவி, செவி அதற்கு இல்லை அப்படின்னு கட்செவின்னு வச்சாங்க. அப்ப அந்த ஊர்வன இனத்திலிருந்து நான் 5வது விலங்கினங்கள் வந்தது. விலங்குல 2 வகை, தாவர உண்ணி, விலங்கு உண்ணி, ஊனுண்ணி என்று 2 வகை. அப்ப இறைநிலை தன்னையே உணர்வதற்காக எழுச்சி பெற்ற அந்த வேகம் தன்னை உணர்வதற்காக ஒரு உருவத்தை உருவாக்கி கொண்டது. அதைத்தான் நம்ம மனுஷன் சொல்றோம். அப்ப அந்த நிலைதான் இப்ப நாம் இருக்கிற நிலை. அப்ப இந்த சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத மகரிஷி நமக்கு ஆழமா தெளிவுபடுத்துவாங்க. சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க, அப்ப சொர்க்கம்னு சொல்லி வச்சிருக்காங்க, நரகம்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மனிதனுடைய இன்ப துன்ப நிலையை புரிந்து கொண்டு அந்த மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக நம்ம முன்னோர்கள், ஏன்னா அன்னைக்கு அறிவில் ஒரு அளவுக்கு தான் மக்கள் இருந்தாங்க, அவங்க அறிவில் உயர்ந்த நிலையில வரல. அப்ப அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்கு, நீ செத்ததுக்கு அப்புறம் அங்கதான் போவ. ஏன்னா நம்பிக்கை தானே எல்லாமே, கடவுள் வழிபாடே நம்பிக்கை தானே. அப்ப சொர்க்கத்துக்கு போனோம்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் சொன்னாங்க. நீ நல்லதை செய்யணும், உன்னோட கடமையை செய்யணும், யாரையும் ஏமாத்தக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பிறன்மனை நோக்கா பேராண்மை வேணும், திருட்டு இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாதுன்னு. அப்ப நீ நல்லதெல்லாம் செய்து இறை வழிபாடு செய்யும் போது நீ எங்க போலாம்? அந்த இறைவனை நோக்கி நீ செல்லலாம். அங்க சொர்க்கத்துல அவ்வளவு ஆனந்தம், மகிழ்ச்சி. ஏன்னா அவன் இந்த உலக இன்பத்துல தான் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு அது மாதிரியான ஒரு விஷயத்த அங்க காட்டுறாங்க. ரம்பை, ஊர்வசி, மேனகை எல்லாம் இருப்பாங்க. அங்க எல்லாமே பழச்சாறுகளா இருக்கும், அங்க போனா அழிவே இருக்காது, உயிரே போகாது, அப்படி இப்படின்னு கதையா அடிச்சு தள்ளிட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம். அப்புறம் நரகம்னா என்ன? அங்க போனா அங்க யம தர்மராஜன் இருப்பான், உன்னோட பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் சித்திரகுப்தன் வச்சிருப்பான். எல்லாம் கதை தான். சித்திரகுப்தன் யாரு? நம்முடைய கருமையம் தான் சித்திரகுப்தன். நம்ம செய்யற எல்லாத்தையும் நம்ம கருமையம் பதிவா வச்சுக்குது. கருமையத்தினுடைய மையத்துல இறையாற்றல் இருக்கு. அந்த இறையாற்றல் அந்த கருமையத்தினுடைய பதிவுக்கு தகுந்த மாதிரியான விளைவை கொடுத்துட்டு இருக்கு. அதைத்தான் யம தர்மராஜான்னு சொன்னோம். அதை பத்தி நான் பேசியிருப்போம் ஆல்ரெடி. அப்ப இந்த ஒரு விஷயம் தெரியாத மக்கள் கிட்ட போய் இதை விளக்கவும் முடியாது இந்த அளவுக்கு. நம்மளுக்கே இன்னைக்கு விஞ்ஞான அறிவு, கரண்ட், கம்ப்யூட்டர் எல்லாம் வந்தங்காட்டி இவ்வளவு புரியுது. இல்ல நமக்கே ஒண்ணும் புரியாது. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதாலதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் விளக்கினேன் விளங்கியே. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் ஒழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர் அப்படிம்பார். முந்தையோர்கள், நம்ம முன்னோர்கள் அகத்தவத்தால் முற்று உணர்ந்த போதிலும், முழுமையா உணர்ந்துட்டாங்க.
அப்படி இருந்தது போதும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்ற இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. சரிங்களா? இன்னைக்கு வான்காந்தம்னா புரியுது, காந்தம்னா புரியுது, சேட்டலைட்னா புரியுது, இன்டர்நெட்னா புரியுது, எஃப்எம்னா புரியுது, ஃப்ரீக்வன்சினா புரியுது, கம்ப்யூட்டர்னா புரியுது, கரண்ட்னா புரியுது, இங்கிருந்து அங்க ஆற்றல் போகும்னா புரியுது. சரிண்ணா, இங்க இருக்கிற நான் திருப்பூர்ல உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு உலகம் முழுக்க எங்க வேணா கேட்க முடியலன்னா தெரியுது. இப்படி உன்னோட காந்த ஆற்றல் தான் மனம்னு சொன்னா புரியுது. அன்னைக்கு அதெல்லாம் புரியல. அப்ப அவனுக்கு என்ன பண்ணாங்க? பயமுறுத்தினாங்க. என்ன பண்ணாங்க? நரகம்னு ஒண்ணு இருக்கு, அங்க யம தர்மராஜா இருப்பாரு, எருமை மேல இருப்பாரு. பயமுறுத்துறது தானே. சரிண்ணா, அவர் என்ன பண்ணுவாரு? பாசக்கயிறை போட்டு வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவாரு பாவம் பண்ணினா. அங்க போய் எண்ணெய் சட்டியில போட்டு வறுப்பாங்க, எருமை மாட்டு விட்டு மிதிப்பாங்க, எண்ணெய் கொப்பரையில போட்டு வறுத்தெடுப்பாங்க, தேளு மிருகங்கள் எல்லாம் விட்டு கடிக்கிறதுக்கு விடுவாங்க, உனக்கு துன்பமா இருக்கும், செக்கில போட்டு உன்னை அடி அடின்னு அடிச்சு ஓட்ட வைப்பாங்கன்னா பயமுறுத்தினாங்க. அப்ப அது கெட்டதை நீ பண்ணக்கூடாது. ஆனா இன்னைக்கு அந்த இதெல்லாம் கான்செப்ட் எல்லாம் குழந்தைகிட்ட எல்லாம் போய் சொல்ல முடியாது. சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்குன்னா அவன் கேட்பான், எங்க இருக்கு? சந்திரன் இருக்கு, செவ்வாய் கிரகம் இருக்கு, சரிதானே, அதுக்கப்புறம் 9 கோள்கள் இருக்கு, சொர்க்கம் எங்க இருக்குன்னு கேட்பான். அதுக்கு பதிலெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அப்ப நர அகம் என்பது தத்துவ விளக்கத்திலே அதுக்கு மீனிங்கோட தான் வச்சிருக்காங்க. நரன் கூட்டல் அகம். நரன் என்றால் இந்த உடல். இந்த உடல் தான் நான் என்ற அளவிலே எல்லை கட்டி கொண்டு நாம இயங்கும் போது நாம துன்ப வயப்படுறோம். உண்மையாலுமே பாருங்க, என்னுடைய உடல், நான் தூங்குறேன், நான் சாப்பிட்றேன். ஆக்சுவலா நீங்க தூங்குறதும் இல்லை, நீங்க சாப்பிட்றதும் இல்லை. அதான் உண்மை. நாம நாம ஆத்மா. ஆத்மா அழிவற்றது. சரிதானுங்களா? அதுக்கு எங்க போய் நீங்க சாப்பாடு போடுவீங்க? அதுக்கு எங்க போய் நீங்க தூங்க வைப்பீங்க அதைய? அப்ப இந்த உடல் தான் தூங்குது. ஆனா நாம என்ன நினைச்சிட்டோம்? இந்த உடலைத்தான் நாம நினைச்சிட்டோம். அதனாலதான் இந்த உடல் செத்து போனா நாம செத்து போறோம்னு நமக்கு ஒரு பயம் வருது. ஆக்சுவலா இந்த உடல் தான் செத்து போகும், நாம செத்து போக மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பெரிய கான்செப்ட். வாய்ப்பு இருந்தா அது டீப்பா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப நரன் அகம் அப்படிங்கிறது இந்த உடல் தான் நான், உடல் தான் நான் நினைக்கும் போது இந்த உடலுக்கு ஏதாவது துன்பம் வந்தா அது எனக்கான துன்பமா நாம எடுத்துக்கிறோம். அதே போல இந்த மனம் தான் நான் என்று நினைக்கும் போது மனதிற்கு வரக்கூடிய துன்பமும் என்னுடைய துன்பம் நான் எடுத்துக்கிறேன். இப்படி வாழக்கூடிய மனிதன் தான் நரகத்துல வாழ்றான், துன்பமயமா வாழ்வான். சரி, அப்ப சொர்க்கம்னா என்ன? சுவர் அகம். சரிங்க, சுவர் அகம். அப்ப அந்த இடத்துல உயிர் தான் நான், அதற்கு மூலமாக இருப்பதுதான் நான் என்று உணரும் போது இந்த உடலும் மனமும் நான் அல்ல, எல்லாவற்றுக்குமான மூலப்பொருள் ஆத்ம சக்தி நான் தான், அப்படி உணரும் போது அதைத்தான் சொர்க்கம் என்று சொல்கிறோம். அப்ப அது துன்பமற்ற ஒரு இன்ப நிலையான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய நிலை. உயிர் தான் நான் நினைச்சிட்டீங்கன்னா, அந்த உள்ள ஆத்மா தான் நான் நினைச்சிட்டீங்கன்னா அது எல்லையற்றதா எங்கும் நீக்கமா நிறைந்ததா இருக்கு, அதுதான் எல்லாமாகவும் இருக்குது அப்படின்னு வர்றப்ப அங்க ஒரு இன்ப நிலை, ஒரு ஆனந்த நிலையை நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத விளக்குனாங்க. அப்ப நம்ம மக்கள் எல்லாம் முற்காலத்துல எப்படி வியாபாரத்திலேயே இருந்து வாழ்ந்து பழகிட்டாங்க. அப்ப கொடுக்கல் வாங்கலுடைய அடிப்படையில இந்த கடவுள் வழிபாட்டையும் கொண்டு வட்டாங்க. இங்க வந்து நீ இதை செஞ்சீன்னா உனக்கு அது கிடைக்கும், சரிங்களா, அதை செஞ்சீன்னா இது கிடைக்கும், இப்படி செஞ்சா அப்படி ஆகும், அப்படி செஞ்சா இப்படி ஆகும்னு மக்களை ஒண்ணு ஆசை காட்டினாங்க, இன்னொரு பக்கம் அச்சமூட்டினாங்க, நல்வழிப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. தப்புன்னு சொல்ல முடியாது. அப்ப மனுஷங்கிட்ட இயல்பாகவே பேராசை அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால நம்ம ஒண்ணு கொடுத்தா 2 வரும் அப்படின்னு சொன்னாலே நம்ம அத்தனையும் கொடுத்துருவான் இல்லையா? அதுதான் அவனோட பழக்கம். அப்ப அதை பயன்படுத்தி நல்வழிப்படுத்த முயற்சி செஞ்சவங்க, சரிங்களா, அதைய முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த அந்த நேரத்தை அதைய பயன்படுத்தி ஏமாத்தி பொழைச்சவன் நிறைய பேர் இருக்கிறான். இன்றளவு அது தொடருது பாருங்க. சரிங்களா? அந்த பரிகாரம் அது இதுன்னு என்னென்னவோ சொல்லி மக்களை ஏமாற்றி எத்தனையோ பிழைப்பு பிழைக்கிறவங்க இருக்காங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. உங்க நுரையீரல்ல ஒரு கேடு வந்ததுன்னா நீங்க பயிற்சியோ ஏதாவது மருந்தோ எடுத்தாதான் அது மாற்றம் பெறும். நீங்க எங்க போய் பரிகாரம் செஞ்சாலும் உங்க நுரையீரல்ல மாற்றம் பெறாது. அது போல நம்ம செய்த வினைகளுக்கெல்லாம் விளைவு நம்ம திரும்பி ஒரு நல்வினை செய்யும் போதுதான் மாற்றம் பெறுமே தவிர யாருக்கோ ஒருத்தருக்கு எதுக்கோ ஒருத்தருக்கு போய் உன்னை செய்யறதால மாற்றம் வருமானம் எனக்கு தெரியல. வாய்ப்பில்லை, என்னுடைய அறிவு கெட்டி. அப்படி மக்களுக்கு போய் ஏதாவது செஞ்சா கூட அவன் வாழ்த்துறதுல ஒரு புண்ணியம் கிடைச்சு மாற்றம் வரலாம்.
சரிங்களா? அது தேவையில்லாம போய் பரிகாரம்னு அங்க இங்க எந்த சாமி என்ன கேட்டுச்சு சொல்லுங்க பாப்போம். சாமிக்கு உருவம் இல்ல, குணமும் இல்ல. அது எல்லையற்ற குணாதீத நிலையில இருக்கிறது கடவுள் நிலை. அதனோட அதுக்கு குடலும் இல்ல, உடலும் இல்லைன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அதுக்கா நீங்க போய் சாப்பாடு போடணும்? யோசிச்சு பாருங்க. சுகி சிவம் ஐயா தான் சொல்லுவாங்க, ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட அனாதை மக்களுக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லி ஒரு டொனேஷன் கேட்கறதுக்கு போனாங்களாமா. போனப்ப அவர் ரொம்ப கோபமாக, சாமி கோயிலுக்குன்னு கேட்டா சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் கொடுக்குற, இந்த அனாதை எவனோ பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் யாரு கொடுப்பா, கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திட்டாராமா. அப்ப சுகி சிவம் ஐயா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தாராமா, நீங்க கொடுத்துதான் வாழணும்னு கடவுளுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனா நீங்க கொடுக்காம இந்த அனாதை குழந்தைகள் வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது கூட உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு ஒரு பேச்சுல சொல்லியிருப்பாரு. அதான் உண்மை. சரிதானுங்களா? அப்ப நாம போய் தேவையில்லாத சடங்குகள் சம்பிரதாயங்களை காசை விரயம் பண்ணி ஆயிரக்கணக்குல திருடனுகிட்ட கொடுத்துட்டு வர்றதுக்கு, சரிங்களா, அதுக்கு நம்ம சரியா முறையா பயிற்சி பண்ணி நம்ம முடிஞ்ச மக்களுக்கு நல்லது பண்ணும்போது அந்த கர்மா கழியும். அப்ப ஒரு சிலர் என்னன்னா, டைம் ஆயிடுச்சா, சரி நம்ம அடுத்த வகுப்புல தொடர்வோமா? அடுத்த வகுப்புல நம்ம இதனோட கண்டினியூவேஷன் பண்ணுவோம். அடுத்த வகுப்புல கன்க்ளூஷன் பண்ணிடுவோம். ஏன்னா இது ஒரு பெரிய டாபிக் தான். இப்போ ஒரு சிலர் அந்த குழந்தை 5 வயசுல இருந்து இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படி எல்லாம் சொல்லி நிறைய கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி நடக்குது? அப்ப நாம செத்ததுக்கு அப்புறம் போகக்கூடிய 4 நிலை, சரிங்களா? சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் என்று 4 நிலை இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் உயிர் போற நிலை. அது ஒவ்வொன்றும் எந்தெந்த நிலையில போகும் அப்படிங்கிறத நாம அடுத்த வகுப்புல கன்க்ளூஷன் பண்ணிடலாம். சரிங்களா? கன்க்ளூட் பண்ணிட்டு நாம இறந்ததுக்கு அப்புறம் எந்த நிலைக்கு போவோம், அப்ப அந்த உச்சக்கட்ட நிலையான இறைத்தன்மைக்கு அந்த உயிர் போகணும்னா நம்ம என்ன செய்யணும், சரிங்களா, இப்படிங்கிறத பத்தின ஒரு சிந்தனையோட நம்ம அடுத்த வகுப்பு நிறைவு செய்வோம். சரி, மீண்டும் ஒரு முறை நான் அந்த பதிவுல கடைசியா சொல்றது, தியானம் செய்பவர்களுக்கு இந்த தேவையற்ற உயிரிலிருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் நிகழாது. அருள்காப்பு போடுபவர்களுக்கு, குருவனுடைய உயிராற்றல் கலப்பு பெற்றவர்களுக்கு இந்த நிகழ்வு என்பது நிகழாது. அதனால் நீங்க எக்காரணம் கொண்டு இதை மனதில் வைத்துக்கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிதானுங்களா? இதுக்கு இன்னொரு சிக்கல் வேணா வரும், அது நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். மகரிஷிக்கு அந்த சிக்கல் வந்தது. அந்த சிக்கலை போக்குறதுக்கு தான் மகரிஷி அருள் காப்பியே கண்டுபிடிச்சாங்க. நான் அருள் காப்புக்கு விளக்கம் கொடுக்குறப்ப உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அருள் காப்பு போட்டீங்கன்னா எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை சுற்றி வராதுங்க. அது மிகப்பெரிய டிவைன் ப்ரொடெக்ஷன். சரியா? அதை பயன்படுத்துங்க. ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரையும் வாழ்த்தி நம்ம நிகழ்வை நிறைவு செய்வோம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானிய, நிலைமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும், ரெண்டு முக்கிய அறிவிப்பு சிம்பிளா சொல்லிடுறேன், ரொம்ப நேரம் எடுக்கும்.